ஸோ நம்மளோட லாஸை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் செந்து ஃப்ரம் டிஎன்எஸ் பிசினஸ் ஸ்கூல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசமா, கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு மாதம் இருக்குங்களேன், எக்ஸால சொன்னால் 5 மாதம் தான். 5 மாதம் வந்து மார்க்கெட் டவுனில் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால நம்மளோட போர்ட்ஃபோலியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதான் எங்களோட ஓன் போர்ட்ஃபோலியோ. ஓகே. நான் ஏன் எங்களோட போர்ட்ஃபோலியோ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் மட்டும் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணல, என்னோட கம்யூனிட்டி எல்லாமே நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்களாம் ஒரு கம்யூனிட்டியாக தான் அந்த ட்ரேடோ இன்வெஸ்ட்டோ பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்போ ஸோ நம்ம கம்யூனிட்டி பீப்புள் வந்து எல்லாருக்கிட்டையுமே இதே ஸ்டாக்ஸ் இருக்கும். அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குவான்டிட்டி அதில் வாங்குவாங்க. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் 0.04. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இதில் வந்து 6% வரைக்கும் எனக்கு லாஸ் எடுத்தது. எப்போனா லாஸ்ட் மந்த் வரைக்கும். இந்த மந்த் ஸ்டார்டிங் வரைக்குமே வச்சுக்கோங்களேன், மார்ச் ஸ்டார்டிங் வரைக்குமே கிட்டத்தட்ட 6.5% லாஸ் இருந்தது. ஓகே. கரெக்டாக சொல்லணும்னா அந்த 6.5%லேருந்து இப்போ ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாங்கள் இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணாமல் இருந்தோம், அவ்வளோதான். நான் அந்த டைமில் வந்து இந்த ஸ்டாக் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, லாஸில் போயிட்டு இருக்கு அப்படின்னு புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா லாஸை புக் பண்ணியிருப்பேன். ஓகே. இதான் நடந்திருக்கும். பட் யாருமே ஸ்ட்ரிக்டாக நம்ம சொல்கிறதான் ஃபாலோ பண்ணோம் வைங்களேன் நம்ம கம்யூனிட்டியில். ஸோ அப்படின்றப்ப நானும் பண்ணல, நானும் பண்ண சொல்லலை அவங்கள. ஓகே. நானும் செல் பண்ண சொல்லலை. நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் போன வாரம் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஓகே. அதோட வீடியோ நான் லிங்க்ல கொடுக்குறேன், ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்க. கரெக்டாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும், ரெக்கவர் ஜோனுக்கு வந்துருச்சு, கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுன் கொடுத்து, சாரி ஒரு அப் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. நமக்கு ஓரளவு ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகே. நம்மளோட லாஸும். ஸோ இதுக்கப்புறம் ஒன்லி ப்ராஃபிட் தான். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ட்ரேடு மாதிரி இன்வெஸ்ட் இருக்காது. ஓகே. ட்ரேடிங்கிறது வேற, இன்வெஸ்டிங்கிறது வேற. இன்வெஸ்டிங் அப்படின்றது லாஸில் போகுதுன்னா ஒரு டைமுக்கு தான். ஓகே. அதுக்கப்புறம் லாஸை ரெக்கவர் பண்ணுறது தான் அதோட வேலை. ஓகே. ஒரு பெரிய அப் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டவுன் கொடுக்கும், வேற வழியே கிடையாது. ஓகே. இட்ஸ் அப்சல்யூட் ட்ரூத். ஒரு அப் வச்சுன்னா டவுன் கொடுக்கும், டவுன் இருந்து அப் இருந்தே ஆகும். ஓகே. வேற வழியே கிடையாது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் ஓரளவு டவுன் போய் அந்த கன்சால்டேஷன் இந்த சைட்வேஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெக்கவராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ரைட். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட் பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதான் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ கண்டிஷன். தென் அதை தாண்டி நான் வந்து இதே மாதிரி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவோம். இதே ஸ்டாக்கை நீங்கள் காப்பி அடிச்சாலும் ஓகே தான். பட் அதை தாண்டி இல்லை பிரதர், எனக்கு வந்து நானா எப்படி கிரியேட் பண்ணுறது, ஓகே, எனக்குன்னு சொல்லி ஸ்டாக்ஸ் எப்படி நான் சூஸ் பண்ணுறது. ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, யூ கேன் டூ வித் இண்டெக்ஸ் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு. ஓகே. இட்ஸ் அப் டு யூ இல்லையா. ஸோ உங்களால் பண்ண முடியும். ஸோ எதை பொறுத்து நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் இந்த போர்ட்ஃபோலியோவில் எதை பொறுத்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றது தான். ஓகே. த திங் இஸ், ரெண்டு விஷயம் நான் வந்து கணக்கில் எடுத்துப்பேன். ஒன்று வந்து நம்மளோட லாஸ், ஐ மீன் சாரி, நம்மளோட கேபிட்டல். ஓகே. நம்ம போடுற கேபிட்டல் வந்து லாஸ் ஆகக்கூடாது. ஒரு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, லாஸ்ன்றது பார்ட் ஆஃப் த லைஃப், நாட் அ பிஸ்னஸ். ஓகே. ஸோ நீங்கள் சும்மா இருந்தால் லாஸ் இருக்கும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி லாஸ் இருக்குதான போது உங்கள் லைஃப்பில் லாஸ் இருக்க தான் செய்யும். ஓகே. லாஸ் இஸ் த பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக லாஸ் இருக்க தான் போகுது. ஆனால் உங்களோட கேபிட்டல் லாஸ் ஆகிடக்கூடாது. இப்போ நான் 1000 ரூபா கொண்டு வரேன், 500 ப்ராஃபிட் பண்ணுறேன், அதில் ஒரு 200 லாஸ் அப்படின்னா நான் பண்ண ப்ராஃபிட் லாஸ். ஓகே. என்னோட கேபிட்டல் லாஸ் கிடையாது. ஓகேங்களா. என்னோட கேபிட்டல் வந்து நான் கொண்டு வந்து 1000 ரூபா தான். ஸோ அது வந்து லாஸில் போயிடக்கூடாது காரணத்தை கொண்டோம். ஓகே. அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே. அதுதான் இது. ஓகே. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் நான் பிக் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸில் வந்து மோஸ்ட்லி இந்த பேங்க் பீஸு, நிஃப்டி பீஸு, எஸ்பிஎன். ஸோ இந்த மேஜராக ஓகேங்களா, அந்த 3 ஸ்டாக்குமே வந்து டாடா ஸ்டீல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நான் போட்ட கேபிட்டல் லாஸ் ஆகாது. நீங்கள் பாருங்கள், நான் அதில் தான் அதிகமான குவான்டிட்டி வாங்கியிருப்பேன். இது கிட்டத்தட்ட கிரியேட் பண்ணி ஒரு 5 மந்த் ஆகுது. ஓகே. அந்த பொருள் 5 மந்த் ஆகுது. நான் அதில் தான் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக வந்து குவான்டிட்டி வாங்கியிருப்பேன். மித்தபடி ஸ்டாக்ஸில் வந்து கம்மியாக தான் வாங்கியிருப்பேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆகிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். செகண்ட் திங், அதிகமான டிவிடெண்டு, போனஸ் ஷேர்ஸ் அதெல்லாம் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஐடிசியாக இருக்கட்டும், ஃப்ரீக்வெண்ட்டாக போனஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க, போனஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டாடா ஸ்டீலுமே, ஐஓசி, கோல் இந்தியா, இது எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கான போனஸஸ், டிவிடெண்ட் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். ஓகே. இந்த போர்ட்ஃபோலியோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது 5 இயர்ஸ். ஓகே. அந்த 5 இயர்ஸில் ஒவ்வொன்றுக்கும் சில பல டார்கெட் இருக்குது. ஓகேங்களா. இப்போது நிஃப்டி பீஸ் பேங்க் அந்த இண்டெக்ஸ், ஓகே, அது இண்டிசஸ். ஓகே. அது வேற, அதுக்கு டார்கெட் கிடையாது. மித்தபடி கோல் இந்தியா, ஐடிசி, ஐஓசி எல்லாத்துக்குமே வந்து டார்கெட் இருக்குது. ஓகே. ஸோ அது போனோடனே நம்ம வந்து அதை புக் பண்ணிப்போம். பட் அதை தாண்டி அது வரைக்கும் ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணாலுமே அதுக்கு இடையில போனஸோ டிவிடெண்டோ வந்து கிடைச்சா நமக்கு லாபம் தானே இல்லையா. அது தனி ப்ராஃபிட்.
ஒரு ஸ்டாக்ல வர்ற ப்ராஃபிட்ன்றது வேற, டிவிடெண்ட் போனஸ்ன்றது அடிஷனல் ப்ராஃபிட். ஓகே, அது வேற. ஓகே, ஸோ நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டாக்கை பிக் பண்ணது. ஸோ அதுக்காக தான் இது. ஓகே, ஸோ அந்த அப்ஜெக்டிவ் நம்ம அந்த இதை வந்து லாங் டேர்ம் கொண்டு போறோம்னா அதோட அப்ஜெக்டிவ் அது. இண்டிசஸ் வேற, பேங்க் பீஸ், நிஃப்டி பீஸ், இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் இண்டிசஸ்க்குள்ள வரும். ஸோ அது வேற. ஓகே, அங்கே அதுக்கு வந்து டார்கெட்லாம் கிடையாது, அது வந்து லைஃப் டைம் தான். ஒரு நல்ல வர ப்ராஃபிட் கொடுத்தது அப்படின்னா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதில் நம்ம பணத்தை வந்து நம்ம போடுறோம் இல்லையா? ஸோ மாதம் எவ்வளோ போடலாம்? நான் சொல்றது மினிமம் 1000 2000 ரூபா அவ்வளோதான். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு குவான்டிட்டி வாங்கினா போதும். ஓகே, ஸோ ஒரு குவான்டிட்டி வாங்கினா போதும். ஸோ மினிமமான குவான்டிட்டி வாங்கினா போதும். நீங்கள் வந்து சும்மா பேங்க்ல பணத்தை போடுறதுக்கு பதிலாக சீட்டு கட்டுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி நினச்சிக்கோங்களேன். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் போட்டால் போதுமானது. அதுவே நல்ல growth இருக்கும். ஓகே, லாங் டேர்ம் பார்க்கும்போது. ஓகே, ஸோ த திங் இஸ், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 3 விஷயமா பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டாக்ஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து போர்ட்ஃபோலியோ எப்படி நான் வந்து மாதம் மாதம் எஸ்ஐபி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது. ஓகே, நான் எங்களோட டூல் நான் காட்டுறேன். இங்கே இருக்கு பாருங்க. இந்த டூல் வந்து ஆக்சுவலாக நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி கிரியேட் பண்ணுறதை நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மொத்தம் எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது? ஆக்சுவலாக செக்டரல் இண்டிசஸ் இருக்குது. செக்டரல் இண்டிசஸ் அப்படின்னா நிஃப்டி கெமிக்கலு, நிஃப்டி ஃபினான்ஸு, அதில் ஆரம்பிச்சு நிஃப்டி எஃப்எம்சிசி, ஹெல்த் கேர், ஐடி இண்டெக்ஸ், மீடியா, மெட்டலு, ஃபார்மா, ப்ரைவேட் பேங்க்கு. ஸோ சேர்த்து கிட்டத்தட்ட 20 இருக்குது. ஓகே, மிட் ஸ்மால் ஐடி அண்ட் டெலிகாம் சொல்லி. ஓகே, கிட்டத்தட்ட 20 இருக்குது. நம்ம இது வந்து ஒரு 18 வந்து ஓகேங்களா, கரெக்டாக சொல்லணும்னா 17. ஓகே, 17 இண்டெக்ஸ் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக நான் ஸ்டாக்கை பிக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் உங்களோட ஓன் ரிஸ்க் கொஞ்சம் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து அப் சைடு போமா டவுன் சைடு போமா அப்படின்றதுல பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். உங்களுக்கு கான்ஃபிடண்டாக பிக் பண்ண முடியும். ஓகே, என்னால் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் டூ தட். ரைட். அதர்வைஸ் நான் சேஃப் ஜோன்லேயே இருக்கணும். ஓகே, எனக்கு வந்து பெருசாக லாஸ் ஆகக்கூடாது, நான் சேஃபாகவே வந்து கேம் விளாடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி இண்டெக்ஸ் வந்துடலாம். ஸோ இண்டெக்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்க, நிஃப்டி ஆட்டோன்னு இருக்கு, நிஃப்டி எஃப்எம்சிஜின்னு இருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி அப்படின்னா நிஃப்டி 50ல் இருக்க எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்ட்லே இருக்கலாம். ஓகே, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்கலாம். இந்த மாதிரி. ஓகே, ஃபுட் கம்பெனி ஐடிசி இருக்கலாம். ஓகே, ஐடிசியுமே அந்த கோதுமை அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ஃபுட்குள்ளே தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸையுமே என்னென்ன எஃப்எம்ஜிசி இருக்கோ, என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒன்றா மெச் பண்ணி ஒரு செக்டாராக வச்சுருப்பாங்க. ஓகே, அதுதான் வந்து நிஃப்டி எஃப்எம்சிஜி அப்படின்றது. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் கிட்டத்தட்ட 12 பேங்க் இருக்குது இந்தியாவில், பெரிய பேங்க் அப்படின்னா. ஓகே, நிஃப்டி பேங்க் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 பேங்க், அந்த மேஜராக. ஓகே, என்னென்ன பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த பேங்க் எல்லாம் ஒன்றா மெர்ஜ் பண்ணது தான். ஓகே, இருக்கிற எல்லா பேங்கையும் எடுத்து போடாமல் டாப் 12. ஓகே, அவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தென் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இல்லாமல் அவங்களோட வால்யூம், ஓகே, அவங்களோட கம்பெனி பேங்க்கோட ஒர்த்தாக இருக்கலாம். ஓகே, அவங்களோட வேல்யூவாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அவங்க பேஸ் பண்ணி தான் டாப் 12 பேங்க்னு எடுக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி எடுக்கிறப்போ நீங்களே வந்து, அதாவது நம்ம தேட வேண்டாம் எந்த பேங்க் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், எந்த பேங்க் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம தேட வேண்டாம். அவங்களே தேடி அதை ஒன்றா மெச் பண்ணி நிஃப்டி பேங்க்னு வச்சுட்டாங்க. ஓகே, நீங்கள் ஈஸியாக போய் நிஃப்டி பேங்கை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நிஃப்டி பேங்க்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி பேங்க்கில் வந்து கிட்டத்தட்ட நிஃப்டி பேங்க் பீஸ்ன்னு இருக்கு பாருங்க, 518 ரூபா. ஓகேங்களா, ஒரு குவான்டிட்டியோட விலை வந்து 518 ரூபா. திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நிஃப்டி பேங்க்ல வந்து 12 பேங்க் இருக்கு. ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு பிரைஸ் இருக்கும். ஓகே, சில பேங்க் வந்து 500 இருக்கும் ஒரு குவான்டிட்டி, சில பேங்க் 700 இருக்கும், சில பேங்க் 1000 இருக்கும். 12 பேங்க்ல நீங்க ஒவ்வொரு குவான்டிட்டி வாங்கினா எவ்வளோ ஆச்சு? ஓகே, ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? ஸோ அதனால பண்ண முடியாது. மொத்தமாக சேர்த்து இப்போ நான் நிஃப்டி பேங்க் பீஸ்ன்னு இருக்கு. ஓகே, நிஃப்டி பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேங்க் பீஸ் வந்து நான் வாங்கலாம். இந்த பேங்க் பீஸில் நான் ஒரு 502 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து, சாரி 518 ரூபா, 518 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அந்த 12 பேங்க்ஸ்லையும் பிரித்து போட்டுருவாங்க இந்த 518 ரூபாயை. ஓகே, ஸோ 12 பேங்க் இருக்குது அப்படின்னா நான் 12 பேங்க்கு சேர்த்து 518 ரூபா தான் கொடுக்குறேன். அந்த 518 ரூபாயை அந்த 18 பேங்க்லையும் பிரித்து வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அப்படின்றப்போ அந்த 12 பேங்குமே உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பேங்க் பீஸ் வந்து லாஸ் ஆகும். ஓகே, 12ல் ஒரு 2 பேங்க் தான் லாஸில் போயிட்டு இருக்கு, 10 பேங்க் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். மெஜாரிட்டி அந்த 12 பேங்க்குள்ள என்ன நடக்குதோ, ஓகே, மொத்த அந்த ஆர்டரில், ஓகே 12 பேங்க்னா அந்த மொத்த ஆர்டரில், ஸோ மெஜாரிட்டியாக மொத்தமாக லாஸில் போகுதுன்னா நீங்கள் லாஸில் இருப்பீங்க. அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேங்களா, ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிஃப்டி 50 எடுத்துக்கோங்களேன், நிஃப்டி பீஸ்ன்னு இருக்கு. ஓகே, இங்கே இருக்கு பாருங்க, நிஃப்டி பீஸ்ன்னு இருக்கு. ஓகே, ஸோ இதோட கிட்டத்தட்ட 261 ரூபா தான் இதோட ஒரு குவான்டிட்டி. ஓகே, திங்க் பண்ணி பாருங்க, நிஃப்டி 50னா நிஃப்டி 50ல 50 கம்பெனிஸ், நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 2100 கம்பெனிஸ் மேலே இருக்கு நிஃப்டி அப்படின்னா. ஓகே, ஸோ 2100 கம்பெனிஸில் அவங்க 50 கம்பெனி மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த 50 கம்பெனியுமே
உங்களுக்கு லாஸில் போகுது, 50ல் பாதிக்கு மேலே வச்சுக்கோங்களேன், 30 கம்பெனிக்கு மேலே உங்களுக்கு லாஸில் போகுது அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து லாஸ் ஆகும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வராது. ஓகே, நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க, ஆல்வேஸ் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஆனால் ஸ்டாக்ஸ் அளவுக்கு இதில் ஸ்பீட் இருக்காது. நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே ப்ராஃபிட் வந்தாலும் மினிமமாக தான் இருக்கும், ஐ மீன் கம்மியாக தான் இருக்கும். லாஸ் வந்து உங்களுக்கு வர்றது ரொம்ப ரேர். ஓகே, நீங்கள் லாங் டேர்ம் பார்க்கும்போது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஷார்ட் டேர்மில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸ்டாக் பெஸ்ட்டாக இருக்கும். லாங் டேர்மில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ் அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கிட்டத்தட்ட 6-7% இவ்வளோ இருக்குது. ஸோ நிஃப்டி பிசியே வந்து பெர் இயருக்கு, ஓகே, என்னோட இண்டெக்ஸ் ஃபண்டே வந்து பெர் இயருக்கு பார்த்தீங்கன்னா 12% கொடுத்துருக்கு. கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல வர ரிட்டர்ன் வந்து நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து பீட் பண்ணணும். அப்படி பீட் பண்ணுச்சு அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குட்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்படின்றப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், நிஃப்டி ஐடி இருக்குது, நிஃப்டி மெட்டல் இருக்குது, நிஃப்டி எனர்ஜி இருக்குது, நிஃப்டி மிட் கேப் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அது போக இந்த மாதிரி ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து டூல்ஸ் வேணும். ஓகே, ஸோ நீங்களும் வந்து ஒரு கம்யூனிட்டியாக வந்து ட்ரேட் பண்ணணும், எனக்கு வந்து கைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸோ எங்களோட கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து எங்களோட காமன், ஓகே, காமன் கம்யூனிட்டி இது. ஸோ இதில் வந்து டெய்லி வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் ஆகும். எவ்ரி வீக் சண்டே வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் இருக்கும். அதோட லிங்க் டீடைல் எல்லாமே இங்கே சென்ட் ஆகும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த வெபினார் அட்டன் பண்ணி நம்மளோட கம்யூனிட்டிக்கு வரீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஸ்பெஷல் குரூப் இதுதான். ஓகே, இது வந்து பேசிக் அட்வான்ஸ், இது வந்து பேசிக். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 200+ பீப்புள்ஸ் வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ நம்ம பண்ணுற ட்ரேட்ஸாக இருக்கட்டும், இல்லை இங்கேயே இருக்கும். ஓகே, எந்த இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஓகே, என்ன போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது எல்லாமே வந்து ஏன் பண்ணுறேன், என்ன மியூச்சுவல் ஃபண்டில் நான் பண்ணுறேன், என்ன கோல்டில் நான் பண்ணுறேன், ஸோ இது எல்லாமே எங்களோட கம்யூனிட்டி வந்து ஷேர் ஆகும். ஓகே, ஸோ சார் லைஃப் டைம் லேர்னிங் கம்யூனிட்டி. ஒரு டைம் நீங்கள் ஆட் ஆகுறீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு நீங்கள் உள்ளே இருக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பார்த்த டீடைல்ஸ் எல்லாமே கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதோட இந்த குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஆடாங்க. ஸோ அந்த எங்களோட கம்யூனிட்டி பற்றின டீடைல்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் வேணால் இங்கே வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் பண்ணுறீங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு. இதே நீங்கள் ஸ்டாக்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸ்லையும் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பிரதர், எனக்கு வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் லாஸில் போக ஆரம்பிச்சிருது, லாஸை ரெக்கவர் ஆகவே மாட்டுது அப்படின்ற கொஸ்டின் எங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நானுமே இப்போ 4-5 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோட போர்ட்ஃபோலியோ ஆல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பட் அதுக்குமே டார்கெட் நான் வச்சிருக்கேன். ஓகே, அந்த டார்கெட் வந்து நான் இண்டிமேட் பண்ணுவேன். டார்கெட் வந்த உடனே என்னோட கம்யூனிட்டி வந்து நானும் செல் பண்ணிடுவேன், என் கம்யூனிட்டிக்கு எல்லாரும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க. ஸோ எதை வச்சு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா இதை வச்சு தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எடுக்கிறேன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட அதில் 400+ ஸ்டாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பட் இதில் நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு டார்கெட் வந்து இங்கே இருக்கும். கிட்டத்தட்ட 6 டார்கெட் இருக்கும், அதுக்கான ஸ்டாப் லாஸும் இருக்கும். ஓகே, ஸ்டாப் லாஸ் தனியாக இருக்கும், அது போக 6 டார்கெட் இருக்கும். உங்களுக்கு டார்கெட் அடிக்க டார்கெட்டை புக் பண்ணுங்க, ஐ மீன் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அது டார்கெட்டில் போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு, போட்டும் அப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா டவுனில் போயிட்டு நீங்கள் பண்ண ப்ராஃபிட்டு கிடைச்ச ப்ராஃபிட்டும் டவுனில் போயிடும். ஓகேங்களா, கைக்கு வந்து நீங்கள் அதை பிடிக்காம விட்டுருவீங்க. ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் சம் குவான்டிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டார்கெட் அடிக்கும்போது எத்தனை குவான்டிட்டி செல் பண்ணணும்னு கணக்கு இருக்குது, அவ்வளோதான் செல் பண்ணும். செகண்ட் டார்கெட் அடிக்கும்போது எவ்வளோ குவான்டிட்டி செல் பண்ணணும் கணக்கு இருக்குது, அவ்வளோதான் செல் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி டார்கெட் அடிக்க நம்ம வந்து செல்லும் பண்ணிடுவோம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம். ஓகே, பேலன்ஸ் இருக்க குவான்டிட்டி வந்து அது போயிட்டே இருக்கும். தென் அதுக்கான ஸ்டாப் லாஸ் இருக்குது, ஸ்டாப் லாஸ் அடிச்சது அப்படின்னா புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவோம், அவ்வளோதான். அந்த பணத்தை எடுத்து நான் வேற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் இல்லையா, அது லாஸ்ட்லேயே கிடக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரு டைம் அந்த லாஸை புக் பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு நான் வேற ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். அது நல்லா மூவிங்கில் போச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டில் கிடைக்கும் இல்லையா. ஸோ ரைட், ஸோ இந்த மாதிரி இது வந்து ஸ்டாக்கான ஒரு டூல். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாமே டூல் பேசிஸ் தான் நம்மளோட கம்யூனிட்டியில். ஓகே, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் இண்டெக்ஸில் பண்ணாலும் சரி, ஸ்டாக்ஸில் பண்ணாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாலும் சரி, ஓகே, எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றதுலேருந்து அதுக்கான டூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உட்காந்து மண்டை பிச்சுக்காமல், ஐ மீன் அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அதெல்லாம் பண்ணி கன்ஃபியூஸ் வைக்காமல் ஈஸியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கான டூல்ஸு, உங்களுக்கான கைடன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். ரைட், ஸோ இதுதான் எங்களோட கம்யூனிட்டி, இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோ அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஓகே, ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன். கண்டினியூஸாக வீடியோ வரும், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி இருக்குது, ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட வந்து
ஒரு வெல்த் வந்து நான் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, என்கிட்ட வந்து பெருசா வந்து ஃபினான்ஷியல் லெவல்ல நான் பெருசா இல்ல. எனக்கு சேலரி மட்டும் தான் இருக்கு. ஒரு வெல்த் நான் ஜென்ரேட் பண்ணணும். லாங் டேர்ம்ல. ஓகே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம்ல ஒரு வெல்த் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ ரைட் கம்யூனிட்டி ஃபார் யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் மீட்ல நம்ம வேற ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய்.